அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ ஒரு ரிலாக்ஸ்டான, பதட்டமே இல்லாத ஒரு ரொட்டீன் தாங்க என்னுடையது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டே இன் மை லைஃப் தான். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? ஹஸ்பண்டுக்கு லீவு, ஏன்னா அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் லீவ் போட்டிருக்காரு. அதனால் ஒரு 6 மணி போல் தான் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு வெளியே வந்தேங்க. வானம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. அப்படியே ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு அப்புறம் வாசல் பெருக்கி விட்டுட்டு உள்ளே வந்தாச்சு. நைட்டு கிச்சன் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பு, கேஸ் மட்டும் தொடச்சி விட்டுருந்தேன். பாத்திரம் வாஷ் பண்ணலை. எனக்குமே கொஞ்சம் கோல்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் மழை பெய்யுதில்ல, அதனால் நைட்டில் தண்ணி ஜில்லுன்னு வருதுங்க. எங்கே ஃபீவர் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம்தான். என்ன தான் வேலை இருந்தாலும் நம்மளையும் நம்ம பார்த்துக்கணும்ல, அதுதானே முக்கியம். அதனால் பார்த்திங்கன்னா பாத்திரம் வாஷ் பண்ணாமல் தான் தூங்கியிருந்தேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு தான் வாஷ் பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கான தண்ணி தாங்க ஃபஸ்ட்டாக குடிக்க போகிறேன். அதை பார்த்திங்கன்னா நைட்டே இந்த காப்பர் மக்கில் ஊற்றி வச்சுட்டேன். அந்த தண்ணி தான் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ குடிக்க முடியுமோ குடிச்சிட்டு, அப்புறம் பாதாம் வால்நட் 2மே ஊற போட்டிருந்தேன். ஹஸ்பண்டுக்குமே கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்டில் இருக்கிறதால நான்வெஜ் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஒரு நான்வெஜ் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்காக சின்ன வெங்காயத்தை மாங்குன்னு உரிச்சிட்டு வந்தாச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் 1/4 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் எல்லாமே சேர்த்து மைய அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த கிரேவி கண்டிப்பாக சிம்பிளாக இருக்குங்க. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான், ஸ்பெஷலாக எதுவுமே இல்லை. பட் டேஸ்ட்டு மட்டும் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி ஜாரில் அரைச்சி முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் என்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஈரல் தான், மட்டன் ஈரல். ஸோ அதை தான் வாஷ் பண்ண போகிறேன். நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு பார்க்கலாமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சின்ன டிப்ஸ் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம், இல்லை பிகினர்ஸ்க்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்காக வேண்டிதான். நம்ம க்யூபாக தானே அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. அதில் ஒரு 4 பக்கம் இருக்குது அப்படின்னா 2 சைடு தான் அந்த கண்ணாடி மாதிரி ஒரு தோல் இருக்கும். அதை நம்ம இழுத்தாலே வந்துடும். ஸோ ஒரு சைடு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயே இருக்கும். நம்ம 2 சைடு மட்டும் பிச்சு போட்டால் போதும். மற்ற 2 சைடு நார்மலாக இருக்கும். அதில் பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதில் இருக்கவும் இருக்காது. ஸோ ஆப்போசிட் 2 சைடு மட்டும் நீங்கள் அந்த கண்ணாடி தோலை கையால் நம்ம இழுத்தாலே அது வந்துடும். ஸோ அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று சிலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளையாக அந்த இது மாதிரி லப்பர் மாதிரி இருக்கும்ல, அது இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. அதெல்லாம் சாப்பிடவும் முடியாது, அது வேகவும் வேகாது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ஜீரணமே ஆகாது. அந்த கண்ணாடி மாதிரி இருக்குல்ல தோல், அதுவும் ஜீரணமாகாது. வெள்ளையாக ரப்பர் மாதிரி இருக்கும், அதுவும் ஜீரணமாகாது. என்ன கேட்டிங்கன்னா கத்தி அருவாமனையை விட சிசர் தாங்க பெட்டர் நம்ம நான்வெஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு குட்டி சிசர் வச்சுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளையான தோலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். வாஷ் பண்ணணும்ல, என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே கண்ணாடி மாதிரி ஒரு தோல் இருக்கும். அதை மட்டும் ரிமூவ் பண்ணால் பத்தாதுங்க. அது ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுக்குள்ளே குட்டி குட்டியாக ஹோல்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே இரத்த கட்டுகள் இருக்கும், பிளட் கிளாத் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் உள்ளே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் ஒவ்வொன்றா எடுத்து அழுத்தம் கொடுத்து அதை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்ருப்பாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நம்ம தண்ணியில் 7 வாஷ் பண்ணுவோம்ல, 7 முறை தண்ணியில் வாஷ் பண்ணணுங்க. அப்போ ஒவ்வொரு முறை வாஷ் பண்ணும்போதும் அந்த ஈரலை அப்படியே கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம ப்ரெஷர் போட்டு பண்ணும்போது அந்த தண்ணிலேயே அந்த இரத்தக்கட்டுகள்லாம், அந்த இரத்த கிளாத்லாம் வந்துடும். அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம தனியாக உட்காந்து ஒன்றுத்தையோ எடுத்து அழுத்தி அந்த ரத்தத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணியில் போட்டுட்டு ஒரு 7 முறை வாஷ் பண்ணும்போது நல்லா ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் வாஷ் பண்ணாலே போதும். அதில் இருக்க அந்த ரத்தம்லாம் வெளியே வந்துடும். ஸோ லாஸ்ட்டாக 7வது முறை வாஷ் பண்ணும்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம நல்லா ப்ரெஷர் கொடுத்து வாஷ் பண்ணிட்டோன்னா எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல், எந்த ஒரு வாடையும் இல்லாமல் சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க.
ஏன்னா இந்த ரத்த மண்ணீரல் மட்டன் மண்ணீரல், மட்டன் லிவரு, அப்புறமேட்டு நுரையீரல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னர் பார்ட்ஸில். ஸோ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா மட்டன் கறியை விட இதில் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்மெல் அதிகமாகவே இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை நல்லா வாஷ் பண்ணணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், சாப்பிடவும் முடியும். ஸ்மெல் வந்துகிட்டே இருந்தால் சாப்பிட முடியாது. இப்போ வாஷ் பண்ணிலாம் முடிச்சுட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் தான் சமைக்க போகிறேன். தேங்காய் எண்ணெய், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் நம்ம வாஷ் பண்ண அந்த ஈரல் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம ஃபஸ்ட்டே ஒரு மசாலா அரைச்சி வச்சோம்ல, அதையும் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரில் இருக்குல்ல அதை மட்டும் அலசி அந்த தண்ணி ஊற்றுனா போதும். இப்போ பாருங்கள், அந்த மேகம் மூட்டம் அந்த பனி மூட்டம் மாதிரி அந்த புகை கிளம்புது, இருந்தாலும் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது உங்களுக்கு நல்லா தெரியுதுல்ல. இந்த மாதிரி ஸ்லோவாக குக் பண்ணுங்கள் ஒவ்வொரு ப்ராசஸையும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 வாட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க, அதை வந்து சேர்த்துட்டு அது கூட 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பரான கிரேவி ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, அப்புறம் ரைஸு அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம சுட சுட இட்லி ஊற்றி நல்லா கிரேவியை வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டல்ல, அதனால் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன்னா ஒரு 9 மணிக்கே பார்த்திங்கன்னா என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் வேலை நான் முடிச்சுட்டு நம்ம வந்து எப்படியும் கிச்சனுக்கு மறுபடியும் ஒரு 11 அந்த அளவுக்கு வந்தால் லஞ்சுக்கு போதும். ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் கேப் இருக்குது. அதில் வந்து நம்ம வீட்டில் ஏதாச்சும் சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம். வீடு பெருக்கிறது, நம்மளுடைய செல்ஃப் கேர் பண்ணுறது, துணி ஜடை பின்னுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா குளிக்கிறது, அதுக்கப்புறம் ஃபோன் பேசுகிறது அம்மாவுக்கு, தங்கச்சிக்கு, அக்காவுக்குன்ட்டு அந்த கேப்பில் பண்ணிவிட்டு, அப்புறம் வெஜிடபிள்ஸும் கூடவே கட் பண்ணிவிட்டு நான் இப்போ 11 மணி போல் லஞ்சுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் சோறு, ஒரு பக்கம் முட்டை, இது ரெண்டையும் வேக போட்டுகிட்டே இதுக்கு பக்கத்துலேயே நம்ம இருந்து கிண்டிகிட்டே இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லைல்ல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம விழுந்த பாத்திரம்லாம் இருக்குது. ஸோ சைட் பை சைடு அதை வாஷ் பண்ணிவிட்டு இங்கே நான் வரத்துக்குள்ளே சோறும் வெந்துடுச்சு, முட்டையும் வெந்துடுச்சு. சோறு வடித்து விட்டுட்டேன், முட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சைடு பை சைடு வேலை பார்த்துட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம வேலையெல்லாம் சுலபமாக முடியும். நம்ம ஒரே வேலையை பார்த்துட்டு அதுலேயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா மற்ற வேலையெல்லாம் செய்ய ஒரு நாளே நம்மளுக்கு பத்தாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சோறு சமைக்கும் போதே க்ளீன் பண்ணுறது, கவுண்டர் டாப்பில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போடுறோம் அப்படின்னாலும் அந்த தோல் இருக்கும், அதையெல்லாம் டக்குன்னு நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி பாத்திரத்தையும் சைட் பை சைடு வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வேலைகள் வந்து நம்மளுக்கு குறையும். எப்படியா இருந்தாலும் நம்ம தான் பார்க்க போகிறோம், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கவுண்டர் டாப் மேலே வெஜிடபிள்லாம் கட் பண்ணி போடுவோம்ல, அதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம விட்டோம் அப்படின்னா அது மொத்தமாக சேர்ந்து போயிருக்கும். நம்மளுக்கு அது பார்க்கும்போதே ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே அடுத்த வேலையும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு டைம் வந்து கொஞ்சம் கிடைக்கும். அதனால தான். அப்புறம் சூப்பராக லஞ்ச் முடிச்சிட்டோங்க. லெமன் ரைஸு, அப்புறம் அவரைக்காய் பொரியல், முருங்கைக்கீரை பொரியல், முட்டை வச்சு முடிச்சிட்டு செம்ம தூக்கம் வந்துச்சுங்க உண்மையாலுமே சொல்லணுன்னா. ஆனால் நம்ம தூங்கக்கூடாது. ஏன்னா சாப்பிட்டு நம்ம படுத்தோன்னா அவ்வளோதான், நம்ம உடம்பு கெட்டு போயிடும், தொப்பை வந்துடும், அசதி வந்துடும், ஜீரணமாகாது. ஸோ அதில் ஒரு 10 நிமிஷம் நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். மற்றபடி மறுபடியும் அங்கே இருக்க பாத்திரத்தையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சிங்கில் போட்டுடணும். காலையில் நம்ம நான்வெஜ் கிரேவி பண்ணோம்ல, அதை ஒரு பவுலுக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அந்த கிரேவி தான் நைட்டு தோசைக்கு வச்சுப்பேன். ஸோ நைட்டுக்கு பெருசாக சமைக்க வேணாம் அப்படின்ட்டு அந்த கிரேவியை அதில் மாற்றிட்டு அந்த குக்கர் எடுத்து
சிங்கில் போட்டாச்சு. அப்புறம் கேஸு, கவுண்டர் டாப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இருக்கிற பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலையும் முடிஞ்சிடும். அதே நேரத்தில் நம்ம உட்காந்துட்டே இருக்கும்போது தூங்கணும் அப்படின்னும் நம்மளுக்கு தோணாது. ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருக்கும்.